ஓப்பன் டிஸ்கஷன். கொஸ்டின் அவர் சொல்லுவாரு, யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். ஹரிஷ் ரவி ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், கருநிறம் நீக்கும் உணவுப் பொருள். சார், ஊர்க்குருவி கரியா சார்? கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். அம்மை வந்தவர்களுக்கு சோறு சமைத்து ஆற வைத்து எதனுடன் கொடுக்கவும்? மிளகுடன். கரெக்ட் கரெக்ட், மிளகு நீர். அடுத்து அர்ச்சனா. கொங்கணர் சமாதி அடைந்த இடம். திருப்பதி. பூக்கள் நிறைந்த அகழி பார்ப்பதற்கு எதனை போன்று அழகாக இருக்கும்? வானவில் போன்று. இந்திரன் தனுசு. அடுத்து சக்தி. அயன சன்னி காலம் என்பது எந்த மாதம்ல இருந்து எந்த மாதம்? தை ஆடி. கரெக்ட். ஓகே. கக்குவான் நோய் வராமல் தடுக்க அந்த புலிக்கொழுப்ப வாழைப்பழத்துல கொடுக்கற அளவு எவ்வளோ? 1.25 மரபன். கரெக்ட் சார். ஓகே, ஆன்சர் டவுன் பண்ணீங்க. அனுஷ்யா ஸ்ரீ. அக்கி பரவுதலை தடுப்பதற்கு எதனை பூச வேண்டும்? செம்மண். செம்மண். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். அம்மை நோய் தீர்ந்த பிறகு எத்தனை நாள் பத்தியத்துடன் வாழ வேண்டும்? 3 மாதம். 3 மாதம். கோர வாதம் எதுல தேரும், கோர கரப்பான் எதுல தேரும்? கோரவாதம் சூறை பச்சிக்கறி, கரப்பான் கூளை கடாக்கறி. ஓகே, ஹேமாவதி ஸ்டார்ட் பண்ணுங்க. முயற் பித்தத்தை நீரில் அரைத்து எந்த மாதத்தில் கொடுக்க வேண்டும்? 6ஆம் மாதம். சிறு அம்மை என்பது எதை குறிக்கும்? விளையாட்டம்மை. நோய்க்கு இடங்கொடில் என்பது? மூதுரை. அடுத்து சந்தோஷ்குமார். பூரிப்பு உண்டாகும் இறைச்சி எந்த இறைச்சி சார்? பராராசேகர் கூறும் முறையில் எந்தெந்த மாதங்கள்ல சிற்றாமனுக்கு பேதிக்கு கொடுக்கலாம் சார்? 357. கோமேதகத்தை அணிந்தால் எவை விருத்தி அடைந்து கபமும் தசையை பற்றிய தோடங்கள் நீங்கும்? குளிர்ச்சி பொருந்திய தடாகங்கள் உள்ள நந்தவனங்களில் வசிக்கலாம். எந்த காலம்? முதுவேனல் காலம். ஆர்த்தி. கபத்தில் தோன்றும் கிருமிகளின் அதோட வாசனை என்னவா, எது மாதிரி இருக்கும்? சுக்கிலத்தை உண்ணும் புழுக்கள் எதுல சொல்லியிருக்காங்க? திருமூலர் மலட்டு ரோகம். கிருமியால் வந்த தோடம் பெருக உண்டு. இது எதுல, எந்த நூல்ல வரும்? குருநாடி. இந்த இறைச்சி விரைவாகிய நடை உண்டாகும். அடுத்து காஞ்சனா தேவி. சீதவீரியம் என்று கருதிய போதிலும் உஷ்ணத்தை விருத்தி செய்வது எது? கோதுமை. நண்டு இறா இவைகளை உண்பதால் டேஷ் உருவாகும். என்ன நோய் உருவாகும்? கானாக்கடி. கரெக்ட்.